ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் லோகு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் முன்னாடியே ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ தான் போகிறோம். உங்கள்கிட்ட கெயின் மாஸ்டர் ஆப்னு ரிசப்ஷனையும் கொடுத்துக்க போய்ட்டு படித்தேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ரிசெப்ட் பண்ண முடியும் போது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிருங்க. இன்றைக்கி பேக்ரவுண்ட் தான் சூஸ் பண்ண வேணாம், ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் யார் பிக்சர் வேணாலும் நான் தலை அஜித்தோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை டிக் கூட இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்கோள் சிம் பக்கத்தில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த பிக்சரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி வச்சுக்கிறேன். மறுபடியும் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேயரில் எஃபெக்ட் போயிருங்க. அதில் பேசிக் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறதா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் கொடுத்தோன்னா செட்டிங்ஸு 5 வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக ஆக்கி விட்ருங்க. டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியா பண்ணுங்க. இந்த டெம்ப்ளேட் வேணுமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை மிக்சர் இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்கன்னா கத்திரிக்கோள் சிம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி டிக் கொடுத்துருங்க. டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். லேயர் கிளிக் பண்ணி மீடியா பண்ணுங்க. இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் அதே பிக்சரை ஆட் பண்ண போகிறேன். இது மாதிரி கரெக்டாக வைங்க. கொஞ்சம் நல்லா வச்சாலும் நல்லா இருக்காது பார்க்க ஃபோட்டோ. கீழே அதே மாதிரி போயிட்டு பிளெண்டிங் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிராப்பிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், கட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்படியே இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஏற்றுங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மறுபடியும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருங்க. கடைசி இருக்கிறதையும் ஃபுல்லாகி விட்ருங்க, ரெண்டாவது இருக்கிறதையும் கொஞ்சம் ஏற்றி விட்ருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த டெம்ப்ளேட்டோட மியூசிக் பிடிக்குதுன்னா டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வால்யூமை கட் பண்ணிட்டு டிக் கொடுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஃபோனில் இருக்க ஆடியோ தான் வேணும்னா இங்கே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன உங்களுக்கு ஃபோனில் இருக்க எல்லா ஆடியோமே இதில் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ எந்த ஆடியோன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஆடியோ வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஆடியோ மிச்சத்தை கட் பண்ணி விட்றலாம், கட் பண்ணிட்டு கொடுத்துடலாம். ஓகே, இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி சொல்ல போகிறேன். இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்பொழுதுமே 30ல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இது லோவில் இருந்துச்சுன்னா, இது மாதிரி லோவில் இருந்துச்சுன்னா ஹையில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம லோகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்பு மாதிரி டாட்டா பாய் பாய், வணக்கம்.